9 to 5 ஜாப்ல இருந்து எஸ்கேப் ஆகணும், இல்லை எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணுறது சூப்பரான ஒரு மெத்தட் தான். பட் அது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த வித ஐடியாவுமே இல்லாமல் இருப்பீங்க. இந்த வீடியோவில் ஃப்ரீலான்சராக ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏன் ஃப்ரீலான்சர் ஆகணும். கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீலான்சிங்கோட டிமாண்ட் வந்து செம்ம பூம் ஆகிட்டு இருக்குது. அண்ட் நிறைய பிஸ்னஸ் அண்ட் கம்பெனிஸ் வந்து ஃப்ரீலான்சிங் வந்து அவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. லைக் கிராஃபிக் டிசைனர், கண்டென்ட் ரைட்டர், சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்னு சொல்லிட்டு நிறைய விதமான ஃப்ரீலான்சிங்ஸ் ஒர்க்ஸ்க்கு வந்து இந்த கம்பெனிஸ் அண்ட் பிஸ்னஸ் வந்து ஃப்ரீலான்சர்ஸை வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃப்ரீலான்சர் ஆகிறதுக்கு முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய இந்த ஸ்டெப்ஸை வந்து பார்க்கலாம். ஐடென்டிஃபை யுவர் ஸ்கில். உங்ககிட்ட ஒரு 2 கேள்வி வந்து நீங்களே கேட்டுக்கோங்க. எதில் வந்து நீங்கள் குட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. அண்ட் எதை பண்ணும்போது வந்து என்ஜாய் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நீங்கள் கேட்டுக்கோங்க. நீங்கள் அந்த ஸ்கில்லை எக்ஸ்பர்ட்டாலாம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. பட் உங்களுக்கான ஒரு ஸ்கில்லை வந்து முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ரெண்டாவதாக பில்டிங் யோர் போர்ட்ஃபோலியோ. உங்களோட கிளைண்ட்ஸை வந்து நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உங்களோட போர்ட்ஃபோலியோ காட்டலாம். இல்லை ஒருவேளை வந்து நான் எந்த வித ஒர்க்ஸுமே இது வரைக்கும் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி இருந்தீங்க அப்படின்னா ஸோ சாம்பிளான ப்ராஜெக்ட்டை நீங்களாவே எடுத்து ஜஸ்ட் ஒர்க் பண்ணுங்கள். உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து நீங்களே வந்து ஈஸியாக வந்து பில்ட் பண்ண முடியும். உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து ஈஸி டு நேவிகேட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அண்ட் விஷுவல் அப்பீலிங் வந்து நல்லா இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபைண்டிங் யுவர் ஃபர்ஸ்ட் கிளைண்ட். நீங்கள் உங்களோட ஸ்கில் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, உங்களோட போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிட்டீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கிளைண்ட்டை வந்து நம்ம பிடிக்கணும். நிறையா பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபைபர் இல்லைனா அப்வொர்க்கு, ஃப்ரீலான்சிங் இந்த வெப்சைட்ஸ் தான் லிஸ்ட் பண்ணி ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு. ஆனால் ரியல் லைஃப்பில் நோ. உங்களுக்கான ஒரு பர்சனல் பிராண்டை வந்து க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சோஷியல் மீடியா, யூடியூபாக இருக்கலாம், இல்லை இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், ஸோ வாட் எவர் எதில் வேணாலும் இருக்கலாம். உங்களோட பர்சனல் பிராண்டை வந்து ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாஸ் பிளாட்ஃபார்ம்ஸில் ஏதாவது ஒன்றில் வந்து லிஸ்ட் பண்ண வைங்க. ஒருவேளை வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஒரு கிளைண்ட்டை வந்து ஆர்கானிக்காக லீட்ஸ் எடுத்து அவங்கள வந்து அப்ரோச் பண்ணுறது அப்படி சொல்லி தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து லீட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதை பற்றி வந்து டீட்டெயிலான ஒரு வீடியோவை நான் உங்களுக்காக போடுறேன். ப்ரைஸிங் வந்து நீங்கள் செட் பண்ணணும். ஸோ உங்களோட ப்ரைஸிங்கை வந்து எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இதில் பார்க்கலாம். நீங்கள் ஒரு வெப் டெவலப்பராக இருக்கீங்க, பட் எனக்கு வந்து என்னோடய ப்ரைஸிங் வந்து செட் பண்ண தெரியல அப்படின்னீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா ஃபைபர் இல்லை அப்வொர்க் இந்த மாதிரியான சில வெப்சைட்ஸ்க்கு வந்து நீங்கள் போய்க்கோங்க. ஸோ போயிட்டு அந்த இடத்துல வந்து உங்களோட நீஷை வந்து அந்த இடத்துல போட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களை மாதிரியே வந்து நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் நம்ம ப்ரைஸிங் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல நோட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அந்த ப்ரைஸிங் எல்லாத்தையும் வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் வந்து ஸோ அந்த ஃப்ரீலான்சரோட பேர் அதுக்கப்புறம் இந்த எக்ஸல் ஷீட்டில் வந்து எல்லாத்துலேயும் வந்து ப்ரைஸிங் வந்து லிஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. எதுக்கு அப்படின்னா ஸோ இந்த லிஸ்டிங் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த கிளைண்ட் கிட்ட வந்து டேரெக்டாக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஸோ சடன் எவ்வளோ காஸ்ட்டில் வந்து நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு காஸ்ட்டு சொல்லிட்டு வந்துடுவீங்க உங்கள் மைண்டில் கிளிக் ஆகிறத. ஸோ பட் அது வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபைபர் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸில் போயிட்டு ஸோ அவங்க என்னென்ன இது எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஸோ அதோட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ப்ரைஸிங் செட் பண்ணுங்கள். செட் பண்ணுறதுக்கான ஒரு டெம்ப்ளேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கூகுள் டிரைவோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டான ப்ரைஸ் பட்ஜெட்டை வந்து எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ஒரு ஸ்டார்டிங்கை ஃபஸ்ட் இதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ரீலான்சர் ஆகிறதுக்கு என்ன தேவை, நம்ம எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ரோட் மேப் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஃப்ரீலான்சர் ஆகிறதுக்கு ஜார்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் ஒன்று பண்ணி விட்டுக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை பற்றி நான் வந்து நீங்கள் கேட்குற எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த ஃப்ரீலான்சிங்கோட டிப்ஸு அது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நீங்கள் தேடி வந்து அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். Until the next video, take care, bye.